கார்த்திகா நம்ம சேரன் அண்ணாவுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ கார்த்திகாவோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்க போகுது. வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு விரிவாக பார்க்கலாம். கொஞ்ச நாளாவே சதீஷ் ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இதை கவனிச்ச கார்த்திகா, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நானும் கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் ரொம்ப அமைதியாகவே இருக்கிறீங்களே, இல்லைன்னா என்கிட்ட ஏதாவது பேசிகிட்டே இருப்பீங்க, இப்போ ஏன் அமைதியாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சதீஷுமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்திகா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்டால் நீ தப்பாக நினைக்க மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திகாவும், நான் என்னங்க நினைக்க போகிறேன், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தயங்கிக்கிட்டே நம்ம சதீஷ் கேட்குறாங்க, நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திகாவும், என்ன நீங்கள் எப்படி திடீர்னு கேட்குறீங்க, நான் என்ன மறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் சேரன்னு நினச்சிக்கிட்டே சொல்கிறாங்க. கார்த்திகாவோட பதிலில் ஒரு தெளிவு இல்லாத மாதிரியே தோணுது சதீஷுக்கு. அதனால் அவங்க அமைதியாக இருந்ததுமே, நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க, இருங்க நான் உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கார்த்திகா போகிறாங்க. அப்போ குழப்பத்தோடையே சதீஷ், இன்னமும் எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அப்படி ஃபோன் எடுத்து பார்க்கும்போது சதீஷுக்கு வித்தியாசமாக எதுவுமே தெரியலை. எல்லாமே சதீஷும் கார்த்திகாவும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவாக தான் இருக்குது. நாம தான் ஒரு வேளை இவளை தப்பாக நினச்சிட்டோம் போல, இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூர வைக்க போகிறாங்க. ஆனால் அதே நேரம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபைல் அதில் அவங்களுக்கு கண்ணில் படுது. இது என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி உள்ளே பார்க்கும்போது நம்ம சேரனனாவும் கார்த்திகாவும் சோழன் நிலா ரிசப்ஷனுக்கு எடுத்த ஃபோட்டோஸ் நிறையவே இருக்குது. இதையா இவா இவ்வளோ பத்திரமா வச்சிருக்கா? அதே மாதிரி அந்த வீட்டில் எல்லார்கிட்டையுமே நல்லா பேசினாலும் இவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. கல்யாண வாழ்க்கையில் வரவே கூடாத ஒன்று சந்தேகம்தான். இப்போ சந்தேகம்தான் சதீஷை பிடிச்சி ஆட்டுது. அவங்க சரி நம்ம வெளியில் போயிட்டு வரலாம், இவா உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான்னு ஒரு கோவத்தில் வெளியில் கிளம்பி வராங்க. அப்படி வெளியில் வந்த சதீஷ் கார்த்திகாவோட மாமாவை பார்க்குறாங்க. அவங்கள பார்த்ததுமே இவங்க கிட்ட விஷயத்த கேட்டால் கண்டிப்பாக தெரியும்னு நினச்சிட்டு அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. என்ன மாப்பிள்ள எங்கே கிளம்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்டதுமே, இல்லை இந்த பக்கத்தில் தான் சும்மா டீ குடிச்சிட்டு வரலான்னு வெளியில் வரேன். அப்படியா, வாங்க மாப்பிள்ள நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டு சேர்ந்து நடந்து வர்றாங்க. அப்படி ரெண்டு பேருமே பேசி நடந்துட்டு வரும்போது சதீஷ் அவங்க குழப்பத்தை எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட மாமா கிட்ட, நான் அன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் 3 பேருமே பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்போ கார்த்திகா கூட நான் சேரன் மாமாவை போய் பார்த்தா என்ன தப்புங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேருமே அவங்கள போய் பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் நான் வந்ததுமே பேச்சை நிப்பாட்டிட்டீங்க, அது எதுக்காகன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. இதை கேட்ட கார்த்திகாவோட மாமாவுக்கு தூக்கி வாரி போடுது. மாப்பிள்ள நீங்கள் அப்போ அன்னைக்கு நாங்கள் பேசுனது எல்லாமே கேட்டுட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் தான் கேட்டுச்சு, ஆனால் எதுக்காக நீங்கள் கார்த்திகாவை இந்த மாதிரி சொல்கிறீங்கங்கிறது எனக்கு தெரியணும்ல, அதை கேட்டு விசாரித்தா மட்டும்தானே தெரியும், அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே டீ கடை பக்கத்தில் நின்று தான் பேசுகிறாங்க. அப்போ டீ கடையில் உட்காந்துருக்க நடேசனுக்கு இது எல்லாமே காதில் விழுந்துட்டு தான் இருக்குது. நடேசனுக்கு நல்லாவே புரியுது அந்த பையன் எதை பற்றி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நடேசன் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் சதீஷோ, நீங்கள் தயவு செஞ்சு அது என்ன விஷயம்னு சொல்லுங்கள், அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா எனக்கு தெரியாமல் நீங்கள் மறைச்சி வைக்க போய் தான் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பெருசாகவே தோணும், அதனால் தயவு செஞ்சு என்ன இருக்கோ அதை சொல்லுங்கன்னு ரொம்பவே கெஞ்சி கேட்குறாங்க. நடேசன் டீ கடையில் தான் உட்காந்துருக்காங்கன்னு கொஞ்சம் கூட தெரியாமல் கார்த்திகாவோட மாமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒரு குடும்பமாக தம்பி, ஏன் நீங்கள் போயும் அந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறீங்க? அவனுங்க ஒருத்தங்க கூட உருப்படி கிடையாது, எல்லாவனுமே பொறுக்கி பசங்க. அதுவும் அந்த சேரன் பையன் கொஞ்சம் நல்ல பையன், அவன்கிட்ட மட்டும் என் பொண்ணு கொஞ்சம் நல்லபடியாக பேசிப்பா, அவ்வளோதான். நீங்கள் பேசுகிற அளவு இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறீங்கள, அந்த அளவுக்கு கூட அந்த வீட்டில் யாருமே தகுதி கிடையாது. ஏன்னா எல்லாருமே தரங்கட்ட ஆட்க தான், ஒருத்தங்க கூட அங்கே உருப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது.
அந்த அளவுக்கு கேவலமான ஆட்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் தம்பி அதை பற்றிலாம் பேசுகிறீங்க? அவங்கள விட்டு தள்ளுங்க. நாங்கள் என்னதான் குடும்பத்து கூட சண்டை போட்டிருந்தாலுமே கார்த்திகா அப்படி எங்கேயுமே நினைக்க மாட்டா. அவள் சின்ன பொண்ணு தானே, எல்லார்கிட்டையுமே நல்லா வெகுளியாக நல்லபடியாக தான் பழகுவா பேசுவா. அதே மாதிரி தான் அந்த வீட்டுக்கு போகிறது வர்றது பேசுகிறது எல்லாமே. மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஓரளவு சமாளிக்கிறாங்க. இதை கேட்ட சதீஷ் மறுபடியுமே கேட்குறாங்க, இல்லை அன்னைக்கு ஒரு சண்டை நடந்ததில்ல, அவங்க வீட்டு முன்னாடி கூட நிறையவே போலீஸ்லாம் வந்து நின்னாங்கல்ல. ஆமாம், அவனுங்க பொறுக்கி பசங்க, அப்புறம் போலீஸ் தான் வருவாங்க, வேற யார் தம்பி வருவா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்லை நான் அதுக்கு சொல்லலை. அப்போது கார்த்திகாவுமே அங்கே போனாங்கல்ல. கார்த்திகா போனது உனக்கு எப்படி தம்பி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் என்ன கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓரமாக நின்று பார்த்தேன். அப்போ கார்த்திகா தான் அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா. அப்படி கார்த்திகா பேசும்போது அவங்க நான் கட்டின தாலியை தூக்கி இந்த தாலியை என் மாமா போட்ட பிச்சை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே கார்த்திகாவோட மாமாவுக்கு இவ்வளோ நேரம் சமாளித்த சமாளிப்பெல்லாம் போய் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. நீங்கள் ஏன் தம்பி இதெல்லாம் பெருசாக நினைக்கிறீங்க? கார்த்திகா இந்த கூட்டத்தை எதையும் விரட்டுறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது பேசியிருப்பா. அவள் அப்படிதான், அந்த நிமிஷம் என்ன தோணுதோ அதை பேசுவா. மற்றபடி தாலிக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவனுக்கே எவ்வளோ வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கான். அவன் தம்பிக்கு கூட கல்யாணம் ஆகிடுச்சு. இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா ஏதாவது பிரச்சனை இருக்க தானே செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் அந்த வீட்டை பற்றி விசாரிங்க. எல்லாருமே அந்த வீடு ஒரு மோசமான வீடு, பொண்ணுங்களே தங்காத வீடுன்னு தான் சொல்லுவாங்க. சரியான தரித்திரம் பிடிச்ச வீடு அது. ஏன் மாப்பிள்ள நீங்கள் அதை போட்டு மனசில் குழப்பிக்கிறீங்க அப்படின்னு நம்ம சேரண்ணன் அதுக்கப்புறம் அந்த வீடு எல்லாத்தையுமே ரொம்பவே கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் கேட்டுட்டு அமைதியாக இருந்த நடேசன் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. ஏன்னா அவங்க சொன்னது சேரனை பற்றி, தன்னோட பையனை பற்றி கேட்டதுமே நடேசனால் இருக்க முடியலை. கிட்ட வந்து ப்ரோன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. யாருடா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தா அங்கே நடேசன் நிற்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னப்பா இவ்வளோ நேரம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்த, இப்போ என்ன பார்த்ததும் வாயை பொழந்துட்டு நிற்கிற? என்ன என் வீடுனா உனக்கு அவ்வளோ இலக்காரமா ஆச்சா? இவ்வளோ நேரம் கதை அளந்து விட்டிய விட வேண்டிதானே அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகாவோட மாமா எவ்வளவோ சமாளிக்க பார்க்குறாங்க நடேசனை பேச விடாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கு நடேசன் சொல்கிறாங்க, இதை பார், நீ இவ்வளோ நேரம் பேசினதை நான் பொறுமையாக தான் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் பேசுகிறத நீ கேளு. தம்பி உனக்கு என்ன விஷயம் தெரியணும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சதீஷுமே, இல்லைங்க என்னோட மனைவிக்கும் உங்கள் வீட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவாப்பா, கார்த்திகா எங்கள் வீட்டு பையன், அந்த மூத்த பையன் இருக்காமல சேரன், இவ்வளோ நேரம் இவன் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தானே என் ஒன்னே, என் மூத்த பையன் சேரனை தான் உன் மனைவி கார்த்திகா காதலிச்சா. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு முதல் நாள் கூட தேடி எங்கள் வீட்டுக்கு தான் வந்து நின்னா. அப்படி நிற்கும்போது தான் என்னோட பையன் தாலி கட்டுற நேரத்தில் இந்த இவனோட தங்கச்சி இருக்காளே அவளும், அதுக்கப்புறம் தனசீலன், இவங்க 2 பேருமே தான் வந்து காலில் விழாத குறையா என் பையன்கிட்ட கெஞ்சினாங்க. என் பையனும் கார்த்திகா நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்க மாட்டா. அதுவும் இல்லாமல் இந்த ஊர்க்கார பசங்க எங்கள் வீட்டை நிஜமாவே கேவலமாக தான் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் வீடு கிடையாது. அந்த இடத்துல கார்த்திகா ஏன் அசிங்கப்பட்டு வாழணும்? அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்க. அதுக்கு மறுநாள் காலையில் தான் அப்போ எனக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க சதீஷ். அதுக்கு நடேசனுமே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவும் மனசொடைஞ்சு போகிறாங்க சதீஷ்.